தங்கசேரின்றது கொல்லம் பக்கத்தில் இருக்க ஒரு கடற்கரை கிராமம். தங்கசேரி கோட்டை, இங்கே தங்கசேரியில் இருக்க லைட் ஹவுஸ், நல்லா செம்ம மழைங்க. அனைவருக்கும் வணக்கம். ஒட்டுமொத்த கேரளாவையும் 20,000 பட்ஜெட்டில் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இது நமக்கு கேரளாவில் 6வது நாள். எபிசோட் 17 நம்ம பரவூர் ஏரியில் கண்ட்ரி போட்டில் ட்ராவல் பண்ணோம். பரவூர்லேருந்து கொல்லத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம போகிற நேரம் பார்த்து டைரக்ட் பஸ் இல்லை. ஸோ நேரம் மாறி மாறி போனோம். பரவூர்லேருந்து கொட்டியம் போனோம். அந்த கொட்டியத்துக்கு 20 ரூபா ஆச்சு. கொட்டியத்துலேருந்து நேராக நம்ம கொல்லம் பஸ் ஏறணும் கேஎஸ்ஆர்டிசியில். அதில் பார்த்திங்கன்னா நமக்கு 22 ரூபா ஆச்சு. நெடுங்குளத்துலேருந்து கொல்லம் 18 கிலோமீட்டர். ஒரு 45 மினிட்ஸில் நம்ம பார்த்திங்கன்னா கொல்லம் ரீச் ஆகிட்டோம். கொல்லம் ரீச் ஆனோடனே நம்மளுடைய மதிய உணவு பார்த்திங்கன்னா ஒரு சிக்கன் பிரியாணியை 150 நம்ம முடித்தோங்க. ரொம்ப அந்த மலபார் ஸ்டைலில் ரொம்பவும் நல்லா இருந்துச்சு. அதன் பிறகு நம்ம அங்கே இருக்கிற ஜங்ஷனில் வெயிட் பண்ணோம். அங்கே வெயிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour ஒன்ஸ் 15 மினிட்ஸ் ஒன்ஸ் தங்கசேரிக்கு பார்த்திங்கன்னா கொல்லம் அந்த ரவுண்டனாலேருந்து பஸ் இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். வெயிட் பண்ண உடனே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு க்ரீன் கலரில் ஒரு பஸ் வந்துச்சுங்க. அந்த பஸ்ஸில் பார்த்திங்கன்னா 13 ரூபா ஃபேரில் கொல்லம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தங்கசேரி பார்த்திங்கன்னா 3.5 கிலோமீட்டரு. அப்படியே தங்கசேரிக்கு இந்த பேருந்துலேயே நம்ம பயணம் பண்ணோம். போகும்போது அந்த தங்கசேரியோட அந்த ஒரு நுழைவாயில் நல்லா இருந்துச்சுங்க. அது நல்லா அந்த பிரிட்டிஷ் காலத்திலே கட்டது போல் அது நல்லா இருந்துச்சு. அந்த வழியாக நம்ம உள்ளே போயிட்டோன்னே நம்ம கடைசி ஸ்டாப்பில் நம்ம இறக்கி விட்டாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா அந்த தங்கசேரி கோட்டையோட கிட்டத்தட்ட நுழைவாயில்னே கூட வச்சுக்கலாம். அப்படியே பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கடலோட அந்த துவாரங்களை பார்க்கலாம், பக்கமாகவே இருக்குங்க. வாங்க இந்த தங்கசேரி கோட்டையை சுற்றி பார்க்கலாம். சின்னதாக ஒரு இப்போதைக்கு ஒரே ஒரு அந்த கட்டடம் மட்டும்தான் இருக்குது. இப்போ நம்ம இங்கே தங்கசேரி அப்படின்ற ஒரு ஏரியாவில் இருக்கோம். தங்கசேரின்றது கொல்லம் பக்கத்தில் இருக்க ஒரு கடற்கரை கிராமம். இந்த கடற்கரை கிராமத்தில் இன்றைக்கி நேற்று கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி போர்ச்சுகீசியர்களால் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு லைட் ஹவுஸும் அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு கோட்டையும் கட்டியிருக்காங்க. இப்போ அந்த கோட்டையை தான் நம்ம பார்க்க போகிறோங்க. போர்ச்சுகீசியருங்க கட்டி டச்சுக்காரங்க கிட்ட போய் பிரிட்டிஷ்கிட்ட போய் அப்புறம் திருவிதாங்கூர் சமஸ்தானம் கிட்ட இப்போது இன்னைக்கு ஒரே இந்த இடிஞ்சு போன அந்த கட்டடம் மட்டும்தான் இருக்குது. பொதுவாக ஒரு கோட்டைனா நம்ம அரசர்கள் இருந்ததாக நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் கோட்டைகள்ன்றது அங்கே இருக்க படை வீரர்கள் தங்கிறதுக்கும் இல்லை வணிகம் பண்ணுறதுக்கும் மற்ற தேவைகளை பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா கோட்டைகளை கட்டுவாங்க. அந்த மாதிரி தாங்க இந்த தங்கசேரி கோட்டை. தங்கசேரி கோட்டை பார்த்திங்கன்னா வணிக நோக்கத்துக்காக பார்த்திங்கன்னா இது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நமக்கு கடலும் வேறு. இங்கே இருக்கிற பொருட்களை பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுக்கு இங்கே பார்த்திங்கன்னா ஒரு வணிகம் பண்ணுறதுக்கான ஒரு கோட்டையாக பார்த்திங்கன்னா இந்த தங்கசேரி கோட்டையை பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ இந்த சில தூண்கள் மட்டும்தான் இருக்குது. இங்கே நம்ம தங்கசேரி பீச்சுக்கு பக்கத்துலேயே இது இருக்குங்க. நம்ம கொல்லத்தில் கொல்லம் யாருனா ட்ரிப்பு ட்ராவல் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி இந்த தங்கசேரி இடத்தையும் நீங்கள் சுற்றி பார்க்கலாம். வாங்க கிட்ட போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எனக்கு பின்னாடியே பார்த்தீங்களா பீச்சு. இங்கே நிறைய ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மீனவ கிராமம். கிட்டத்தட்ட தங்கசேரின்றது 6 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஒரு கடற்கரை கிராமம். அதுவும் கொல்லம் பக்கத்தில். நீங்கள் சிட்டிக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன ஒரு கிராமத்தை நீங்கள் பார்த்துடலாங்க. ஃபுல்லாக செம்ம ஹைட்டுங்க. ஆனால் இப்போ என்னமோ இந்த ஒரு தூண் தான் இருக்குது. இங்கெல்லாம் இருந்திருக்கு, பட் இதெல்லாமே இடிஞ்சிருக்கு. இப்போது இது ஏஎஸ்ஐ கண்ட்ரோலில் இருக்குது. சென்டரில் ஒரே ஒரு தூண் தாங்க இருக்குது. இதுதான் இந்த தங்கசேரி கோட்டை. இந்த தங்கசேரி கோட்டையை ஒன்றும் இல்லை, இங்கே பார்க்கப்பட்ட அந்த பழைய கட்டிடங்களை இங்கே நீங்கள் பார்க்க முடியுது. ஆனால் ஒரு காலத்தில் எப்படி இருந்த இடம் இன்றைக்கி எப்படி ஆயிடுச்சு பாருங்க. சரி வாங்க நம்ம லைட் ஹவுஸ் போகலாம். அதுதாங்க நீங்கள் அப்படியே இந்த லைட் ஹவுஸ் வந்தீங்கன்னா இது அப்படியே இந்த தங்கசேரி கோட்டையை நீங்கள் சுற்றி பார்க்கலாம். தங்கசேரி கோட்டையை பார்த்துட்டு நம்ம இந்த வழியாகவே வந்துட்டோங்க. இப்போ நம்ம அங்கே லைட் ஹவுஸ் போகலாம். ஃபைனலாக தங்கசேரி வந்துட்டேங்க. தங்கசேரியில் இருக்க லைட் ஹவுஸ் இப்போ க்ளோஸில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பார்க்கு
ஸோ பார்க்கை சுற்றி இந்த லைட் ஹவுஸ் சுற்றி அப்படியே பார்க்கலாம். அண்ட் வர வழியிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை பார்த்துருப்பீங்க, நம்ம தங்கசேரி கோட்டை. வாங்க, 10 ரூபாயாம் ஒரு ஆளுக்கு. டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம உள்ளே போகலாம். ஸோ டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் எடுத்தாச்சு. ஸோ இதுதாங்க டிக்கெட் கவுண்ட்ரு. சின்ன குழந்தைங்களுக்கு 5 ரூபாயும் பெரியவங்களுக்கு 10 ரூபாங்க. வாங்க சுற்றி பார்க்கலாம். சாரல் மழையாக அடிச்சுக்கிட்டு இருக்கு. 20 ரூபாங்க நம்ம லைட் ஹவுஸுக்கு. இங்கே பக்கத்தில் என்னன்னு விசாரித்தேன், ஏதோ மெயின்டெனன்ஸ் தான். ஸோ அதனால் வந்து இப்போ வந்து க்ளோஸில் இருக்குது. அப்படியே இந்த பீச் ஓரமாக இந்த ஒரு பார்க்கை சுற்றிட்டு அப்படியே அந்த கடற்கரையை பார்த்துட்டு நம்ம போகலாம். டிக்கெட் இங்கே நம்ம பார்க்கிங்லாம் இருக்குங்க. பைக்கு, காராக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பார்க்கிங் இருக்குது. அப்படியே பாருங்கள், இந்த மழை கருமேகத்தோட இந்த ஏரியா எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ எல்லாம் இங்கே மழையில் இருக்கங்க, எப்படி இருக்கு பாருங்க. ஐயோ, நல்லா ஆறு பறிக்குதுங்க கடல். பாருங்க, இந்த மாதிரி கற்களை வந்து ஏன் இந்த இடத்த போட்டிருக்காங்கன்னா, கடலோட அந்த அலையோட சீற்றத்தையும் கடலில் வந்து அரிப்பையும் வந்து தடுக்கிறதுக்கு தான். இந்த பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. நல்ல கொஞ்சம் லைட்டா மழை. நல்ல சரியான மழைங்க. மழை விடுன்னு பார்த்தா விட்டுற மாதிரி தெரியல. சரி, அப்படியே நம்ம வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு கிளம்பலான்னு இருக்கோங்க. ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஸ்பெஷல்னால், இந்த கடலை வந்து பிரேக் பண்ணி நடுவில் கல்லை போட்டிருக்காங்கல்ல. ஸோ இதை வந்து பார்க்குறதுக்காக உள்ளே வந்து இது பண்ணியிருக்காங்க. அப்படியே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த கடற்கரை ஓரமாகவே நல்லா பண்ணி வச்சுருக்காங்க. ஐயோப்பா, ஸோ இங்கேருந்து நம்ம வந்து இப்போ கிளம்பலாம். நல்லா செம்ம மழைங்க. இங்கே இந்த ஃபிஷ்ஷிங் ஹார்பரை வந்து எப்போ கட்டினாங்க, அது எவ்வளோ மீட்டருக்கிட்ட இருக்குது, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்காங்க. எல்லாமே இந்த முன்னாடி வச்சுருக்க இந்த கல்லால் தான் கட்டியிருக்காங்க. வாங்க கிளம்பலாம். மக்களே, நல்ல மழை. இங்கேருந்து நம்ம கிளம்பலான்னு முடிவு எடுத்திருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொல்லம் போக போகிறோம். திருப்பி நம்ம வந்த மாதிரியே நடந்தே பஸ் ஸ்டாண்ட் போய் பஸ் ஸ்டாண்டில் வந்து பஸ் இருக்கான்னு தெரில. ஸோ பஸ் ஏறி கொல்லம் போக போகிறோம். கொல்லத்துலேருந்து கொல்லம் ஜங்ஷன் போயிட்டு, கொல்லம் ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மன்ரோ ஐலாண்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு தீவுக்கு போக போகிறோம். பாருங்க, ஐ லவ் தங்கச்சேரி. சரியான மழைங்க. பஸ் இருக்கான்னு தெரில. இங்கே பஸ் ஸ்டாண்ட் வந்து இங்கே பஸ்ஸு வந்து வர்றது ரேராங்க. வரும், வர்றது ரேரு. நம்ம வந்து கொஞ்சம் அப்படிக்கா ஒரு 100 மீட்டர் அந்தாண்ட போப்பா அப்படின்னு இருக்காங்க. வாங்க போ. நம்ம வந்த வழியிலேயே நடந்து போனோங்க.
திருப்பியும் அதே பஸ்ஸில் அதே 13 ரூபா ஃபேரில் நம்ம வந்து கொல்லம் பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம வந்து வந்தடைஞ்சிட்டோம். அவ்வளோதாங்க, வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய காணொளிகள் நம்முடைய சேனலில் வரப்போகுது. அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.